ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குழந்தை உதவி மையத்தில் காலியாக இருக்கக்கூடிய திட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக கன்சல்டேட் பேல தொகுப்பூதியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடம். 28,000 ரூபாய் வந்து கன்சல்டேட் பே. எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தால் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிஜி டிகிரி சோஷியல் ஒர்க்லேயோ, சோஷியாலஜிலேயோ, சைல்டு டெவலப்மெண்ட்லேயோ, ஹியூமன் ரைட்ஸில், சைக்காலஜி, சைக்காட்ரி, இந்த மாதிரியான டிகிரி, லா, பப்ளிக் ஹெல்த், கம்யூனிட்டி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸில் வந்து பிஜி டிகிரி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். அல்லது கிராஜுவேட் இன் சோஷியல் ஒர்க், சோஷியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து யூஜி டிகிரி முடிச்சுட்டு 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் அப்ளை பண்ணலாம். 42 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அப்ளை பண்ணுறதற்கான அட்ரஸ்ஸு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 4வது தளம், எஃப் பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம். அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் 041722999347 அப்படின்ற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அப்படியே கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ranipet.nic.in அப்படின்றது தான் அஃபிஷியல் வெப்சைட். அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வந்து அப்ளிகேஷன். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ஹெல்ப்லைன், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி. கோஆர்டினேட்டர் பண்ணிடுறதுக்கு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பேர் வந்து கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபாதர் அல்லது ஹஸ்பண்டுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும். உங்களுடைய கல்வி தகுதிக்கான டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு கல்வி தகுதிக்கான ஜெராக்ஸ் வைக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ், என்ஓசினா என்ஓசி, எல்லாமே ஜெராக்ஸ் வைக்கணும். இமெயில், மொபைல் நம்பர் கட்டாயம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் அது மூலியமாக தான் தெரியப்படுத்துவாங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலோ அல்லது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பி வந்து ஆதார் கார்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட்ஸோடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸு, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாமே அதை தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சிக்கான ப்ரூஃப், நேட்டிவிட்டிக்கான ப்ரூஃபு எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து கீழே வந்து சைன் பண்ணி சென்ட் பண்ணணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.